அப்புறம் சாப்பிட்டேன் பிராண்ட், ஒன்றும் பண்ண முடியாது பிராண்ட். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எக்ஸ்பிரஷன் சலூன். இவங்களுக்கு வந்து நாகர்கோயில்லையும் மார்த்தாண்டத்துலேயும் ஒரு பிரான்ச் இருக்குது, இன்னொரு பிரான்ச் வர இருக்குது. இவங்ககிட்ட வந்து சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து சர்வீஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தலைவர்லாம் பார்த்தீங்களா, பயங்கரமாக கிருதாரதெல்லாம் கோடு போட்டு சூப்பராக இருக்காப்புல. நல்லா ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணிகிட்ருக்காங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. இவங்க வந்து சர்வீஸும் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இது போக எக்ஸ்பிரஷன் சலூன் ஃப்ரான்ச்சைஸும் வெளியே கொடுத்துட்ருக்காங்க. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்க காண்டாக்ட் இருக்குது. என்ன தலைவரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு அப்படி ஒரு ஸ்டைல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டைலா? சரி தலைவர். அப்போ இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? இவங்க ஃப்ரான்ச்சைஸும் கொடுத்துட்ருக்காங்க. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வேணுங்கிறத பேசிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு முடிஞ்சு நீங்கள் எந்திரிக்கலாம். என்னம்மா முடிஞ்சா? முடிஞ்சு மாப்பிள்ள. என்னம்மா ஒரு மாதிரியா முழிக்கிறீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வா போவோம். எப்போ அப்படி இருக்க மாட்டேல மாமா? என்ன மாமா? ஒன்றும் இல்லை, வா போவோம். மாமா என்ன எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வா மாப்பிள்ள சொல்கிறேன். மாமா எதையோ மறைக்கிறிய. மாப்பிள்ள அவன் முடி விட்டுற சாக்கில் என் செயினை கலத்திட்டான். செயினை கழட்டிட்டானா? விடுங்க மாப்பிள்ள, வேண்டாம் விடுங்க மாமா, வேண்டாம் மாமா. நீ செயினை கழட்டிட்டாங்கன்னா விடுங்க. வேண்டாம் மாப்பிள்ள, விடுங்க. என்ன மாமா? என்ன கஷ்டமோ யாது கஷ்டமோ பாவமா இருக்கு, உழைச்சிட்டு போறான், விடுங்க. மாமா உனக்கு இவ்வளவு பெரிய மனசா மாமா? முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். மனசுக்கு நீ நல்லா இருப்போம். சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள நானே கவரிங் செயின் கருத்து போச்சு, எப்படி கலட்டி போடலான்னு இருந்தேன், அவனே கலட்டிக்கிட்டான். வச்சாடா ஆப்பு. விடுங்க மாப்பிள்ள. கவரிங் செயினா? அடப்பேதுல மாமா. இல்லை செத்த பையில எனக்கேவா? முடிவு கட்டணும். வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே, வாங்கண்ணே. ப்ரோ அட்டாக் போட்டு விட்டுருக்குமா? சம்மர் கட்டிங். மனுஷனாடா நீங்கெல்லாம். ஐயோ ஒரு நிமிஷம். ஹலோ, என்னடா சலூன் கடையில்? இல்லை காய்கறி வாங்க வந்தேன். வேற எதுக்கு ஒரு முடிவிட்டு தான்டா வந்தேன். வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், வெட்டிட்டு கூப்பிட்றேன். வரேன் நீ போ. சரி வெட்டோண்ணே. அரை லிட்ரு. இது அரை லிட்டர் தண்ணி. ஹலோ, என்னடா? வர்றேன்டா. வாங்கிட்டு வாங்க. சரி வரும்போது வாங்கிட்டுறேன். சரி நீ போ. ஆமாம், நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரியா? வந்துட்டு கூப்பிட்றேன். சரி நான் வெட்டிடுறேன். தண்ணி அடிக்கல? இல்லை தம்பி, நமக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. இல்லைண்ணே, எப்பயும் தண்ணி அடிக்கல. அதுக்கு ஏற்கனவே ஈரமாக தானே இருக்கு. சரி அடிச்சு. முக்கால் லிட்டரு. என்னடா வர்றேன்னு சொன்னலடா? நீ வேணா முன்னாடி போடா வரேன்டா. ஆமா போங்க, நீங்க போங்க. வை. ஒரு லிட்டர். போன வைடா. ஒரு நிமிஷம் வைடா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? முடி வெட்டணும்ல, அப்ப அமுக்கிக்கிட்டு உட்காரு. முடி வெட்டணுமா இல்ல போன் பேசுறியா? முடி வெட்டணும். உட்காரு பேசாம. ஒரு லிட்டர். கொண்டு வந்தவனே ஒரு அளவுக்கு தான் தம்பி மரியாதை.
சரி, நான் பெரிய ரெவடி பைய நல்லா திருந்தி வாழன்னு நினைச்சு சலூன் கடை வச்சு வாழ்ந்துக்கிட்டு மறுபடியும் என்னை கொலகாரன் ஆக்கிறாத. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இது பாட்டலா ஏனே செல்ல உடைச்சிய? ஒரு அளவுதான் தம்பி, நான் சொல்லிட்டேன். போன் வந்துகிட்டே இருந்தா எப்படி நான் முடி வெட்டுறது? அதுக்கு ஏன்னா உங்க செல்ல உடைச்சிய? ஏன் சொல்லா கோபத்துல குறுக்க இருக்க தம்பிய மறந்துட்டானே. அண்ணே லேட் ஆகுது, எனக்கு முடிய வெட்டிட்டு போங்க வேமா. என்னடா சொன்ன? தம்பி அண்ணே முடி வரணும்பா. வெட்டிடும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி 2 ஆச்சு, சாப்பிட்ற டைம் போய் சாப்பிட்டு வந்துருட்டுமா? சரியா சாப்பிடுவோம். 2 நிமிஷம் தானே, 5 நிமிஷம் சாப்பிடும். உட்காந்துருக்க அண்ணே. அண்ணே கோவம் இல்லையா? சே என்ன இதுல என்ன இருக்கு? முடிச்ச வயிற்றுக்கு தானே உழைப்பே. சாப்பிடுவா போ. சரி சரி உட்காருங்க. உட்காந்துங்க அண்ணே. நல்லா தான் வச்சுருக்காங்க கடையை. அண்ணே சாப்பிட்டு வந்துடுறேண்ணே. சரியா விடும் விடும். 20 minutes later. அண்ணே வாங்கண்ணே வெட்டிடுவோம்ண்ணே. அண்ணே வாங்கண்ணே. நாளைக்கு நான் கல்யாணம். சரிண்ணே. கொஞ்சம் தாடியை மட்டும் ட்ரிம் பண்ணா நல்லா இருக்கும். அண்ணே இருக்காப்லையே, கொஞ்சம் அவசரம், அர்ஜென்ட். ஒரு 2 நிமிஷம். சரிண்ணே. ப்ரோ இப்போ உங்களுக்கு பிஎட் ஷேப் பண்ணணும். ஆமாம், ட்ரிம் பண்ணணும். ஓகேப்பா ஓகேப்பா ஓகேப்பா. அண்ணே ஒரு நிமிஷம், அப்படியே மீசையும் ட்ரிம் பண்ணிடுங்களேன். என்னண்ணே? மீசையும் ட்ரிம் பண்ணிடுங்களேன். அண்ணே ஒரு 2 நிமிஷம்ண்ணே, மீசை மட்டும். அப்படியே முடியவும் வெட்டினா நல்லா இருக்கும். என்ன முடிய வெட்டினா நல்லா இருக்கும். அண்ணே ஒரு 2 நிமிஷம்ண்ணே, பிடிச்சிடண்ணே. முதல்ல சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும். வெட்டிடுங்க, 5 நிமிஷம் தாங்க, கோவப்படாதீங்க. சரிண்ணே முடிஞ்சு எந்திரிங்க. அண்ணே சொல்லுண்ணே. எனக்கு மாப்பிள்ளை ஃபேஷியல் பண்ணி விட்டுருங்க. என்னதே? மாப்பிள்ளை ஃபேஷியல், புது மாப்பிள்ளை ஃபேஷியல். தெரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது? 2 நிமிஷம் முடிச்சிருங்க. அண்ணே நாளைக்கு எனக்கு கல்யாணம்ண்ணே. இப்போ நிச்சயதார்த்தம் இருக்கிறேன், ஃபேஷியல் மட்டும் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம். ஒன்றும் பேசுது. 2 நிமிஷம் முடிச்சிடண்ணே, உட்காருங்க. 2 நிமிஷம் தான் உனக்காக. வந்து தோல மூதியை சாவுக்குறாய்க்கு வாயா படு. திரும்பி படு மூதேவி, திரும்பி படு.